கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தை கேட்க போகிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு பொன்னான நாள், இந்த நாள் ஒரு மேன்மை நாள், இந்த நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள், இந்த நாள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கான ஒரு வழியை திறக்கிற நாள், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு நாள். இந்த நாள் மறந்துவிட வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. பெரிய காரியத்தை இயேசுவா செய்ய போகிறார். இந்த நாள் ஜீவ வார்த்தைக்கான வசனம் யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு சில நேரங்களில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், நமக்கு தேவையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக நமக்கு கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவர் அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவருடைய வார்த்தையினால் வல்லமையினால் உன்னையெல்லாம் அவர் மாற்றி போடுகிறவர். நமக்கு தேவையாக இருக்கிற தேவைகள் நம்ம கண்களுக்கு பெரிதாக இருக்கலாம், அவருடைய பார்வைக்கு அதெல்லாம் சிறிதாக இருக்கும். அதெல்லாம் அவர் ஈஸியாக செய்து முடித்திடுவார். சரியா? அதனால் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வாராம். பெரிய காரியங்களாம் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களாம்? ஆராய்ந்து முடியாது, ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி நடந்துச்சு? இந்த காரியம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு? இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சது? இந்த பணம் எப்படி வந்துச்சு? இந்த வேலை நமக்கு எப்படி கிடைச்சிது? இந்த சொத்து பிரச்சனை எப்படி முடிவுக்கு வந்தது? இந்த வழக்கில் எப்படி எனக்கு நியாயம் கிடச்சிச்சு? இந்த கம்பெனியில் எப்படி நான் வேலையில் நான் உள்ளே போனேன்? எனக்கு அரசாங்கத்தில் எப்படி வேலை கிடச்சிச்சு? இந்த பிள்ளைக்கு, என் மகளுக்கு திருமணம் இவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒரு நல்ல இடத்துல எப்படி நடந்தது? குழந்தை கிடைக்கன்னு மருத்துவர்கள் பேசியிருந்தாங்களே, ஆனால் இந்த குழந்தை எப்படி கிடச்சிச்சு? ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் இன்றைக்கே செய்ய போகிறார். இன்று முதல் செய்ய போகிறார். இயேசுவுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லுவதே இல்லை. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நம்புவீங்களா? இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் சில வேளையில் பிரச்சனையோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கலாம். ஆனால் எல்லா காரியத்திலும் உம்மால் அற்புதம் செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மனதார இப்பொழுது ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். இப்பொழுது அன்றைய கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் பாதிப்பில் இருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். பயத்தினால் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வேலையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையை கொடுப்பீராக. வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்களுக்கு லாபத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பில், பிள்ளைகளுடைய எக்ஸாமில் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வரவேண்டிய பணங்கள் உடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுக்க வழிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம், உடைய ஊழியக்காரன் அனைவரும் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரை, குறிப்பாக இந்த நாளிலே கூட பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும், அந்த குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆண்டவரை, இந்த ஜீவ வார்த்தையை கேட்டு கமெண்டில் எங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிங்கள் சொல்லி யாராவது ஆண்டவர் ஜெப குறிப்புகளை அனுப்பினால் அவர்களுக்கு நீர் அற்புதத்தை செய்யும்படியாகி உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.